ஹலோ மக்களே, இனிமேல் என் வீடியோஸில் ஸ்பீக்கிங்கோடு தான் வரும் மக்களே. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா இப்போ பாட்டை போடுவேன், இல்லாட்டி மியூசிக்கில் இருக்கும், இல்லாட்டி சாதாரணமாக எதுவுமே போடாமல் விட்ருப்பேன். என் வீடியோஸில் 57 சப்ஸ்கிரைபர் இருக்கலாம். கொஞ்ச நாள் நான் வீடியோ போடல, ஏன்னா எனக்கு லீவ் விட்டதுனால நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடல. இதுக்கு மேலே வீடியோஸ் வருங்க. டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ வரும். இது ஒன்றும் கேம் இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். இனிமேல் தான் ஃபுல்லாக ரியலாக வீடியோஸ் வரும். இப்போ இந்த வீடியோஸில் என்ன நடக்குதுன்னா, எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதை தான் சொல்ல வந்தேன். என்ன கொஞ்சம் வரல. இப்போ இந்த கேம் என்னன்னா, இப்போ என்ன இந்த கேமு ரூம் மேட்ச் தானே ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ரூம் மேட்ச் தானே போட்டிருக்கேன், நல்லாவே தட்டு. இல்லாட்டி எதுக்கு ஒருத்தன் கூட காணும்னு பார்த்துட்ருப்பீங்க. ரூம் மேட்ச் தான். அது என் தம்பி கூட போட்டேன். ஏன்னா சும்மா வாடாடே, நான் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் மைக்கில் இது கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பண்ணியிருந்தேன். சரி, அங்கே வரான், அவனே ஒரு நூபு, நானே ஒரு நூபு, அதுதான் ரியலு. நான் இப்போ சும்மா என்ஜாய்க்கு தான் வீடியோ போடுறேன், ஓகேவா? இப்போ இதில் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் வரும், எல்லாமே ஸ்பீக்கிங் தருவேன். இதில் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னா, இது நான் எப்பயுமே போடுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் 2 நாள் விட்டு போவோம். இப்போ இந்த இதில் நான் என்னென்னா, என் ஐடி வந்துக்கிட்டே இருக்காது. ஏன்னா இந்த ஐடி இருந்தால் நான் அவங்க கூட ஃப்ரெண்டு போகலான்னு கஷ்டப்பட்டு பார்த்தேன், ஆனால் வரல அப்படின்ட்டுலாம் அவன் நினச்சிட்டு இருக்கேன். ஏன் திடீர்னு என் ஐடி போயிடும். என் ஐடி பர்மனெண்ட்டாக இருக்குன்னா இது தான் இருக்கும். இதை நான் திடீர்னு மாற்றி வேறு விளாடுவேன். ஆனால் எப்பயுமேனா பர்மனெண்ட்டாக இந்த வீடியோ தான் இருக்கும். இந்த ஐடி தான் இருக்கும். இந்த டைமண்ட்ஸு அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த கேம்ஸ் எடுத்து போடுவேன், அதில் ட்ரிக்ஸு வேணா சொல்லுவேன். மக்களே, இன்னும் நம்ம வீடியோஸ் வரும். நீங்கள் இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவானுங்க, அவனும் நல்லா தான் விளாடுவாங்க ஓரளவுக்கு. ஆனால் என் அளவுக்கு வர மாட்டானுங்க. அவனுங்களாம் பிஆர் ரேங்க்டே ஓப்பனாக கிடக்கலாம். இன்னும் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் 6 நிமிஷம் இருக்குது, 3 நிமிஷம் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட்டுங்க நண்பா. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது என்ன ட்ரிக்ஸ்னால், இந்த கேம்லேயே ஹெட்செட் அடிக்க எனக்கு தெரியாது. பட்டு எனக்கு ஒரு யூடியூபர் எனக்கே சொல்லி கொடுத்தாங்க. நான் தெரியாமல் தான் சொல்லிட்டேன். அது எந்த யூடியூபர் பார்க்குறாங்க தெரியல. அந்த யூடியூபர் மன்னிச்சிடுங்க. எனக்கு அந்த யூடியூபர் பிடிக்கும், ஆனால் ஹெட்செட் அடிக்கலாம் சொல்லித்தரல. பட்டு ஆர்ச்சியர் ஆக்கணும் ஒரு அண்ணா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்கள பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோவே போடணும்னு நினச்சேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்க்க வேறு மாதிரி இருப்பார், ஆனால் குரலுக்கும் ஆளுக்கும் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். ஆனால் என்னோடய ஃபேஸ் வரணும்னு நினச்சி பார்த்துருப்பா. என் ஃபேஸ் என்றைக்கும் வராது. என் ஃபேஸ் எல்லாம் ரிவீல் ஆகாது. நான் ரிவீல் பண்ணுவேன் மூடு வரும்போது. நான் அப்புறம் இந்த கேம்ஸில் என்னடா திடீர்னு இந்த ட்ரெஸ் போடுறது, திடீர்னு அந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இனிமேல் போட்டேன்னா ஒரே ட்ரெஸ் தான். இந்த வீடியோவில் நான் எதர்ச்சியாக சும்மா எடுத்தேன், ஆனால் அதை தூக்கி போட்டுட்டாங்க. அதனால தான் போட்டேன். சும்மா எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்தேன். அதில் நீங்கள் போட்டிங்க. அதில் இப்போ அந்த கேம் வரும்போது
எனக்கு ஒவ்வொரு கேம்லேயும் எமௌண்ட் போகுதுங்க. உங்களுக்குலாம் எமௌண்ட் எப்படியாச்சும் புதுசாக எடுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி அமௌண்ட் ஃப்ரீயாக எடுக்கிறதுன்னு. அமௌண்ட்லாம் எனக்கு 100 158 இருக்கும். திடீர்னு போயிடும். இப்போ கூட இந்த கேம் விளாட்டுருக்கும்போது நான் என் தம்பி அவுட் ஆனதுக்கு நான் அமௌண்ட் போட்டேன். இந்த கழுத்தை இருக்கிற மாதிரி வாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டும் போட்டேன். அதெல்லாம் அதெல்லாம் இந்த வீடியோவை எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்போ தான் அந்த இதையே போட்டிருக்கிறேன். இந்த வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வீடியோ லைக்ஸ் பண்ணுங்கள். நான் எது கேட்குறேன்னா வியூஸ் மட்டும் போகணும். அந்த காசுக்குள்ள என்ஜாய்க்கு நான் சொல்கிறேன். சும்மா ஃபன்னுக்கு தான். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா வச்சுருக்கோம். யாருச்சும் பெருசு, காசு கூட தேவையில்லடா, யாருச்சும் பெருசு அப்படின்னு மோதி பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு இதை வச்சுருக்கோம், ஃபைட் வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் கேமில் வச்சுருக்கேங்க. திடீர்னு மாஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த வீடியோவை எடுத்து எத்தனை நாள் ஆகுது. ஆனால் எப்போ போடுறான்னு தெரிஞ்சுன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்போ எடுத்தேன்னு எனக்கே டவுட் இருக்குது. அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரியும். ஓகே.